Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC உடைய அப்ளிகேஷனாவும் இருக்காங்க. இதை தவிர்த்து நிறைய ட்ரஸ்டடான RBI ரெஜிஸ்டர்ட் NBFC பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் லோன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க பிளே ஸ்டோர்லயுமே ரொம்ப வருஷமா அவைலபிளா இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் லோன் அப்படிங்கறத அப்ளை பண்ணி எடுத்தது இந்த ஒரு அப்ளிகேஷன்ல தான். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்க லோ சிபில் இருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் அப்ளை பண்ணும்போது இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்க அதிகப்படியான லோன் அமௌண்ட் லோனா பண்றீங்க அப்படி இல்ல ஏதாவது பிசினஸ் லோனா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கும்போது மேபி இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் கம்பல்சரி எல்லோருக்கும் கேட்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஆப்ஷனல் மாதிரி தான், அதையும் பார்த்துக்குங்க. இந்த அப்ளிகேஷன்ல நம்மளுடைய நண்பருக்கு இப்போ லாஸ்ட் வீக் அப்ளை பண்ணும்போது கூட 30,500 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு லோன் அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. அந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு 9 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூருமே கொடுத்திருந்தாங்க. இந்த அப்ளிகேஷன்ல பர்சனல் லோன், பிசினஸ் லோன் இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரியில லோன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து UPI சர்வீஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது பில் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த அப்ளிகேஷன் வழியா பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுமே பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அப்ளிகேஷன் பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டன்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன்ல பர்சனல் லோன், 2-wheeler லோன், லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இன்ஸ்டன்ட் UPI சர்வீஸ் அப்படிங்கிறதும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து பிசினஸ் லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷன்ல அட்ராக்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல குயிக்கான ஆன்லைன் லோன் டைரக்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் பண்ற மாதிரி salaried person அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேருக்குமே கொடுக்கறதா போட்டிருக்காங்க. அந்த விதத்துல ஸ்டார்டிங் 6,000 இருந்து அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் இன்ஸ்டன்ட் ஆன்லைன் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 12 to 28.5% per annum இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். இதை தவிர்த்து டென்யூரை பொறுத்த வரைக்கும் 6 to 60 months அப்படிங்கிறது லோன் அமௌண்ட் பொறுத்து தரதா போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 17% இருந்து அதிகபட்சமா 50% வரையிலும் இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சேம் டைம் இங்க ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படிங்கிறது அப் டு 50% வரையிலும் இருக்கிறதுனால ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் நீங்க கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுல வந்து ஒரு சில ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதிகப்படியான லோன் அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை யாராவது அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிமூவ் பண்ணக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ரிமூவ் பண்ணி விட்டு அப்ளை பண்ணுங்க. இதை தவிர்த்து லோவான டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்கும், குயிக்கான லோன்ஸ் அப்படிங்கிறது ஈஸி EMI கிடைக்கும். தென் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அதெல்லாம் போட்டிருக்காங்க. தென் இவங்க யார் கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அந்த டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் கிரேசி பி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க இவங்களுடைய ஓன் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC தான். ஓகே கேஸ், அகைன் வந்து கீழே இவங்க வழங்கக்கூடிய லோன் டைப்ஸ்லாம் என்னென்ன அதை கொடுத்துருக்காங்க. பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் முன்ன பார்த்து அதே டீடைல்ஸ் தான். பிசினஸ் லோனை பொறுத்த வரைக்கும் 6,000 இருந்து 1 crore வரைக்கும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஸோ நான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா 30,500 ரூபாய், அது வந்து பிசினஸ் லோன் ஆப்ஷனில் தான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிசினஸ் லோன் ஆப்ஷனில் தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் அதுக்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்களா, இன்கம் ப்ரூஃப்காக ஏதாவது கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தால் பிஸ்னஸ் லோன் ஆப்ஷனில் லோன் கொடுப்பாங்க. அதர்வைஸ் நீங்கள் சேலரிடு பர்சனாவோ இல்லை ப்ரொஃபஷனல் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாவோ இருந்தால் இவங்க வந்து நார்மல் பர்சனல் லோன் ஆப்ஷன்லேயே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதை தவிர்த்து 2-wheeler லோன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தெரியல. லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் சரியாக தெரியல, இவங்க கொடுக்குறாங்களா என்ன ஏதுங்கிறதே தெரில. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஒரு ஸ்டெடியான இன்கம் சோர்ஸ் இருந்தாலே போதுமானதான். தென் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தேவையான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் பி அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2018 இருந்தே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் 100 million+ டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ப்ளே ஸ்டோரில் இவ்வளோ பெரிய டவுன்லோட்ஸ்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. இதை தவிர்த்து 10 லட்சம் பேர் கொடுத்தா ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதுமே 4.6 இருக்குது. ஸோ கிரெடிட் பி அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதி காலத்தில் வந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. இதை தவிர்த்து இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலும் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த அனைத்து டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே ஆல்ரெடி நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் தான். அதே சமயத்தில் மந்த்லி இன்கம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 10,000 இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த விஷயத்தை கவனிச்சுக்கணும். தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு தேவைப்படும், ஆதார் கார்டு தேவைப்படும், செல்ஃபி ஃபோட்டோ தேவைப்படும். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்க இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஓகே, இப்போ இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறதா லாஸ்ட் வீக் நம்ம அப்ளை பண்ணியிருந்தது. இதில் பாருங்க பிஸ்னஸ் லோன் ஆப்ஷனில் 30,500 ரூபாய் 9 months ரீபேமெண்ட் டென்யூரில் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க.
இப்போது இங்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேன் கார்டை வச்சு வீடியோ கேஒய்சி அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணால் தான் இதை பற்றின டீட்டெயிலான லோன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஷோ பண்ணுவாங்க. அந்த விதத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி அப்படி இல்லைனா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கிடைக்கக்கூடிய லோனில் எந்த அளவுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது, சார்ஜஸ் இருக்குது, இதை எல்லாமே அடுத்து ஒரு லோன் அப்ளிகேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இடையில உங்ககிட்ட சொல்கிறேன். இதை தவிர்த்து இந்த இடத்துல பாருங்கள், ஒருவேளை நீங்கள் ப்ராப்பர்ட்டி பேஸ்டு லோன் வாங்கணும் அப்படின்னாலும் அப் டு 1 crore வரைக்கும் வாங்கிக்க முடியும். பிஸ்னஸ் லோன் ஆப்ஷன்லையும் அப் டு 1 crore வரைக்கும் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான லோன் அப்படிங்கிறது இந்த கிரெடிட் பி அப்ளிகேஷனில் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இந்த கிரெடிட் பி அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் இவங்க வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிள் கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, தென் இவங்க எந்த மாதிரியான ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி கொடுக்கலாம், பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அனைத்து விதமான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.